நண்பர்களுக்கு வணக்கம். போஸ்டர்ல பார்த்த உடனே என்னது டெவில்ஸ் ஃபுட் கேக்கா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. 20ஆம் நூற்றாண்டுல அமெரிக்கால இருந்து வந்த ஒரு சாக்லேட் கேக் தாங்க அது. ஆனா நாட் ஜஸ்ட் சாக்லேட் கேக். இந்த கேக் நல்லா மாய்ஸ்டா இருக்கும், ஃப்ளஃபியா இருக்கும், காம்ப்ளெக்ஸ் ஃபிளேவர்ஸோட இருக்கும். ஸோ ரெகுலரா சாப்பிட்ற அந்த சாக்லேட் கேக்ஸ் போர் அடிச்சிருச்சு, சம்திங் டிஃப்ரெண்ட், அதே சமயம் சூப்பரான ஒரு கேக் செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. முதல்ல 90 கிராம் கேக் ஃப்ளார் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு கேக் ஃப்ளார் தான் சூட்டபிளாக இருக்கும். அடுத்ததா 25 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கிறேன். டார்க் கொக்கோ பவுடராக இருக்கணும். ஃப்ளேவருக்கு 1 கிராம் சினமன் பவுடர், 1 கிராம் ஜிஞ்சர் பவுடர், ரெண்டு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது சேர்த்துறேன். லீவனிங்க்கு 3 கிராம் பேக்கிங் சோடா இதில் சேர்த்துக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா அது ரொம்ப ரிச்சான கேக்குன்ட்டு. 25 கிராம் ஆல்மண்ட் பவுடர் இதில் சேர்த்துறேன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது இந்த மாதிரி 2 முட்டை எடுத்துக்கோங்க. இந்த முட்டை கூட 5 மில்லி வெனிலா எசன்ஸ் சேர்த்துறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி டிகாக்ஷன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருந்தால் அது கூட வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களை நிறைய பேர் கமெண்ட்ஸில் எக் ஸ்மெல் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி தான் நான் செய்வேன். எசன்ஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே எக்கு கூடவே நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெசிபியில் யூஸ் பண்ணுவேன். மூணாவது ஸ்டெப்பு இந்த மாதிரி 100 கிராம் பட்டர் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இந்த பட்டரை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த பட்டர் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் 90 கிராம் அளவுக்கு கேஸ்டர் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து க்ரீம் பண்ண போகிறோம். பட்டரும் கேஸ்டர் சுகரும் இப்படி நல்லா ஃப்ளஃபி ஆனதுக்கப்புறம் இப்போது இந்த முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு விஸ்க் பண்ண போகிறோம். பாருங்க, கேர்டில் ஆகாமல் பக்காவாக இதை இன்கார்பரேட் பண்ணியாச்சு. இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னும் டீ கேக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 8 கிராம் அளவுக்கு கேரமல் சேர்த்துக்கிறேன். இப்போது 30 கிராம் அளவுக்கு தேன் சேர்த்துட்றேன். இதை கூட இப்போ விஸ்க் பண்ணிடலாம். அடுத்ததாக 25 மில்லி பால் சேர்த்துடலாம். அதையும் விஸ்க் பண்ணிடுவோம். கடைசியாக இப்போது நம்ம ஃப்ளார் மிக்ஸை சேர்த்துருவோம். இப்போ உங்களுக்கு அந்த பீட்டர் தேவையில்லை. இதை வச்சு ஸ்பேச்சுலா வச்சு ஃபோல்ட் பண்ணிடலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மெத்தட் தான். இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் பாக்கி இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சேர்க்கணும். இதுதான் ஆக்சுவல் கடைசி இன்க்ரீடியன்ட். 12 கிராம் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறேன். இப்போ இதையும் இன்கார்பரேட் பண்ணிடலாம். ஏற்கனவே இந்த மோல்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேட்டரோட என்டையர் ப்ராசஸிங்கில் கேர்டில் ஆகாமல் பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியம். இப்போ மிக்ஸை மோல்டில் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை பேக் பண்ணிடலாம். 170 டிகிரியில் பேக் பண்ணணும். வாங்க பேக் பண்ணிடலாம். எவ்வளோ டைம் ஆகுது இந்த அவனில் அப்படின்னு பேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். பேக் பண்ணுறதுக்கு என்னோட அவனில் 45 நிமிஷம் ஆச்சுங்க. கூல் ஆயிடுச்சு. இப்போ பேப்பர் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பிளாக்காக நல்ல டார்க்கான கேக்காக இருக்கும். அதனால தான் அந்த பேர் வந்திருக்கு இதுக்கு. நான் சொன்ன மாதிரியே இந்த கேக் நல்லா ஃப்ளஃபியாக, ஸ்பாஞ்சியாக, மாய்ஸ்டாக சூப்பராக இருக்கும். ரெசிபிக்கு எவ்வளோ வெயிட்டில் எண்ட் ப்ராடக்ட் வரும்னு செக் பண்ணிக்கோங்க. 434 கிராம் வருது. பாருங்கள் உள்ள எவ்வளோ அழகாக மாய்ஸ்சராக ஃபண்டாஸ்டிக்காக நல்ல டார்க் கலரில் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த கேக்கு. இந்த கேக்கோட ஃப்ளேவரே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக வழக்கமாக பண்ணுற சாக்லேட் கேக்லேருந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அதே சமயம் சூப்பர் டேஸ்ட்லையும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. டீ காஃபியோட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஒரு பைட் தான் சாப்பிட்டேன். இதை ஃபுல்லாக சாப்பிடும் போல் எனக்கே ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சர்வ் பண்ணுங்கள். அவங்களும் கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க இந்த கேக்கை. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எனக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்.